நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஏ நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ எது சொல்ல போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, ஜாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் பாவடையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? காதல்ல தோல்வியற்ற இளைஞனுடைய வேதனை பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா? யாருமே லவ் பண்ணலையாடா? இந்த பாட்டு நான் தான் தேவை மயிரெல்லாம் படி. விதி தேஜா ஸ்ரீ டிராவல்ஸ் அளவாக்கோட்டை சேகர் மீனாள் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 201, சிவகங்கை சீமை முத்துப்பட்டி நவீன், முகில், கைதி கார்த்தி, அட்டு ராஜா, பிக்கி, ஊர்காவலன், இன்னொரு பேர் சொன்னாங்களே, யார் பேர்? ஆனந்த், என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 201. இன்னொரு 40,000 பேரை எழுதிட்டு வாவேன். விதி இருக்க அரளிக்கோட்டையில் கூட்டம் சுருங்குது. கடைசியில் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். தம்பி, ஒரு ஜேஜிபியும் ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு வர முடியுமாப்பா? பெரிய பக்கெட்டை அதில் அள்ளி கொண்டு போய் பைப்பாத்தில் தட்டி விட்டு வந்துடுவோமா? எந்திரிங்க தாயா தாய், யார் ஒத்தவில்லையோ இதில் இலை முண்டை வெவ்வேறு கம்மா முக்குளிப்பா மாதிரி கம்பெனி ஆளுகளை பாருவேன். உங்களுக்கு கோயம்புத்தூரில் மசூர் தைக்கிறேன். சரி சரி, இதில் பெரும்பாலும் நல்லா பாருவேன். ஒரு தாரு பாயில் 15 ஒம்பளைய படத்து கிடக்கும், ஒரு ஒம்பளை மட்டும் முடிச்சிருக்கோம். அதுதான் அந்த பாய் ஓனர். இவளுக்கு எப்போ எதிரிப்பாளுக நம்ம சுருட்டிட்டு போவோம். பாய் இல்லாமல் போனால் நம்ம புரிச்சையும் தண்ணியை போட்டு வந்து எண்ணெய் மயத்துக்கடி அங்கே போய் விரிச்சு போட்டேன்னு வைவேன். இவளுகளை எந்திரிக்க சொன்னால் நாளை பின்னா தாளிக்கிறதுக்கு என்ன கடுகு கேட்டால் தரமாட்டாளுங்க. 100 நாள் வேலையில் நம்ம வெறுங்கஞ்சியை ஊற்றிட்டு போவோம், வெஞ்சரம் தரமாட்டாளுங்க. விடிய 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 அது மசாலா சாமியை காய போட்டு காக்காயை பார்த்துக்கிட்டு இருக்கும் பாரு. உண்மைதான தான்? அந்த 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 வந்தார் ஒரு சாமியார். அவர் சாமியாரா அழிஞ்ச அம்மாயில் அரட்டால் பிடிக்கிறாளாடா. இந்த தண்டி வயிறை நான் எங்கேயும் பார்க்கலையப்போ. சரி, முதல்லாம் நாரதர் வந்து மேடையில் நின்றாங்கன்னா பார்க்குற ஊரம் ஆச்சரியப்படுவா ஊருக்காரங்க.
ஒருவேளை தேவலோகத்துலேருந்து அப்படியே வந்து விழுந்துட்டாப்லையா இப்படி. இப்போ நாரதரை பார்த்தா ஊருக்கார பயப்படுறாங்க. வர்றாள் ஊரம் அப்படியே மாஸ்க் மாதிரியே. அவ்வளோதான் அவ்வளோதான். எனக்கு என்ன கப்ளிங் யோசோ என்னப்பா. நாடக உலகத்திலே பெரியவங்களுக்கு தெரியும். இந்த வள்ளிதர்ம நாடகத்தில் இந்த தர்க்கம் பேசுகிறாங்கல்ல வள்ளி நாரதரன், இதை முத நடைமுறைப்படுத்தி வள்ளிகளை வம்புழுத்தவர் யாருன்னா என் தாத்தா வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா. நீங்கள் எல்லாரும் கைதட்ட பார்த்தா இவனும் பழைய ஆளாக தான் இருப்பேன்னு நினைப்பீங்க. சின்ன ஆள் தான். சின்ன செல்வம் நீ அதிசய பூலாக தெரியாத மாதிரி ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார்ல. இறந்துட்டாரா? என்னப்பா இறந்துட்டாரு. உன்னை கேதம் கேட்க வர சொல்லு. நீ ஏன்டா புதுக்கோட்டை எங்கள் அண்ணன் நாடக உலகத்தில் இந்த வழியிலேயே மெயின் ரோட்டுக்கு போகலாம்னா என்ன சொல்லுவீங்க? அரளிக்கோட்டை உள்ளவங்க போகலாம், போகக்கூடாது, அவ்வளோதானே. ஒரு கேள்வி எழுதி கொடுப்பாங்க, அதுக்கு 7-8 பதில் சொல்லுவார். அந்த கேள்விக்கு தகுந்தால் போல் சரியாக இருக்கும். அவர் தான் புதுக்கோட்டை எங்கள் அண்ணன் முத்தப்பா அண்ணன் நாரதர். எங்கள் அண்ணன் அதுவும் இறந்து போச்சு. என்னப்பா அந்த அண்ணனும் இறந்து போச்சு. நீ எப்போ பயிர வைக்கிறேன்னு பார்க்குறேன் ஏழை. அதுக்கப்புறம் திரைப்பட நடிகர் புரட்டா சூரியண்ணே, அவருடைய மாமனார் என் சித்தப்பேன் ராசாக்கூர் 5.5 கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவேனா. அவர் இறந்து போயிட்டார். இல்லை நீ நாடகத்துக்கு வந்தே கேதம் சொல்ல வந்தேன். எனக்கு வேணாம் பேப்பேமே, எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கேதமாக போவோம். எல்லா பேர்த்தையும் சந்திச்சேன் நான் நாடக உலகத்திலே. இன்றைக்கி எல்லா நடிகரையும் சந்திக்கிறோம். அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா. நான் நாடக உலகத்தில் 30 நாள் நாடகம் ஆடினாலும் அதில் 25 நாள் ஒரே நாரதரத்தையும் சந்திப்பேன். எங்கள் அண்ணன் கோதாமங்கலம் முத்துச்சிருப்பிய அவன் நல்லா இருக்கம்மா. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்காப்புல. என்னப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்காப்புல. அவங்க ஆத்தாப்பையும் பெத்த நேரம் முந்தானத்துக்கு ஃபோன் அடிக்கிறேன். இலங்கையிலேருந்து துபாய் பயணம்னு மெசேஜ் பண்ணுறேன். நான் இன்னும் இந்த சிங்கம் முன்னாரியை தாண்ட முடியலை. ஏன் சாமி? எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதே எம்ம கண்டேன் எப்படி தாண்டுவேன்? எங்கிட்ட திரும்பினாலும் கருக்குளிச்ச முகமாகவே இருக்கு. எனக்கு தகடு வச்சதை கூட நான் எடுத்துருவேன் ஜாமியாடி. ஆனால் இவன் தகடை எடுக்க முடியாது. ஏலே உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் செலுப்புடேன். எங்கே அந்த கம்மா கண்டேக்கண்ணா சாமியார் ஆயிரந்தே அக்கா வீட்டுக்காராக இருந்தாலும் போட்டிருக்க வேஷம் அந்த வேஷம் ஆகும். என் மச்சான் ஒரு ஊரில் போய் வெளியே இருக்க சீமக்கரில் தூரில் உட்காந்தவனையே சேஜிபிக்காரன் தூரு கட்டைன்னு பக்கெட்டை கொண்டு வந்து பெரிய மச்சான் கனக வேற மாதிரி எப்போ வருவாரோ பாட்டு தான். எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ வருவாரென்று அண்ணனே வருவார் சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவல்காரே கிழக்கையல்கையா கிழக்கையல்கையா கிழக்கரை மெருக்கையல்கையா சுழக்கரை கல்லால கோட்டைகள் வேண்டாம் என்று தாயே கல்லால கோட்டைகள் வேண்டாம் என்று முள்ளின கோட்டை கட்டி ஆண்ட தெய்வம் தாயே முள்ளின கோட்டை கட்டி ஆண்ட தெய்வம். ஆனா அதுக்கு அடிச்சான் பாடுறான் முளைப்பாரி அடிவே. இவனை நான் எந்த மண்ணல்லி தூத்தணும் தம்பி. நீங்கள் 3 பேர் என்னப்பா நேர்த்திக்கிறேன் சிரிப்பு நேர்த்திக்கிறேண்ணா சீரியஸ் ப்ரோ.
இருக்கும் இடத்துல பிரச்சனையா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறான் ஞான தங்கமே, இவன் ஏது மறியாடடி ஞான தங்கமே. நெஞ்சில நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. இவன் நாணயம் என்ன வென்பேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. ரொம்ப நாளாச்சு நானும் அலறுகோலுக்கு போய் 30 செல்லலை. அதனால இந்த யானையை பார்க்காம இருக்க மாட்டேன். இங்கே வாங்க மச்சான். யாரு நீ? தண்ணி பிடிச்சி எடுக்கிறாளா? எது தண்ணி? யாரும் தெரியல. நீ யார் யாரி முதல்ல? நீ அம்மாவோட புருஷன் தான் எங்கள் அப்பா. அதுதான் எல்லாருக்கும் உலகம் அறிஞ்ச விஷயம். எங்கள் அப்பாவோட அண்ணன் தான் எங்கள் பெரியப்பா. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் இருக்கு. பெரியப்பாவோட பிறந்தவர் தான் எங்கள் சித்தப்பா. சரி, ஊர் உலகம் அப்படித்தானே. எங்கள் அம்மா பொண்ணு கேட்க போனது எங்கள் அப்பா. சரி. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி பார்த்தவர் எங்கள் ஐயா. ஐயா. எங்கள் ஐயாவுக்கு முன்னாடி இது பண்ணது எங்கள் அப்பத்தா. என்ன ஐயாவுக்கு முன்னாடி இது ஒன்றாரு? என்ன ஒன்றாரு? வெள்ளலி குத்த வந்திருக்காங்க. ஏலை இதில் யார் மனுஷன் யார் கம்பு? ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. போடா. அது கம்பெனி பாச போயிருவேன். சரி சரி. ஒரு சித்திரம் மாதிரியா. நீங்க யாருன்னு கேட்குறேன். பேரா? ஆமா. பேரா? அது நலையில் என்ன கேட்டாரு? பேரு அதில் நீங்கள் சொல்ல போகிறேன். கேட்டாரா? கேட்டீங்களா? என்னப்பா வெதனல் வாங்க போறியா? சடக்குன்னு சொல்கிறேன். ரெண்டே இது 2 மினிட்ஸ் மேகி சொல்லிடுவேன். ஒரு சாமி வழங்காத சாமி அவன்கிட்ட போய் அதுக்கு விளங்கா சாமி சொல்கிறேன். ஓலை பேசு, உன் நம்பர் எடுத்து பேசு. உங்க ஐயா என்னையே போய் விளங்கா சாமிங்கிற. போயிட்டு அவன்கிட்ட போய் பேரை கட்ட. அப்புறம் பேரை கேட்காம எதை கேட்க முடியும்? எதுக்கு பேரை கேட்குறீங்க? பேரை கட்டி யாரும் செய்ய ஆதார் அட்டையை பதிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூர்லயா? இப்படி இந்த கொட்டாம்பட்டியிலே வந்துட்டீங்களா? மேலூர் உலகத்துல இருந்து வரேன். அப்படியா? மேலூர்ல இருந்தா நாங்க இருப்பது பூலோகம். அப்படியே சொல்லிக்கங்க. நாங்களும் சுருக்குவோம். சொல்லுங்க, எப்படி சுருக்குவீங்க? சுருக்க வேணாம். இன்னைக்கு ரைடு. இன்னைக்கு ரைடு எதுக்கு வந்தான்டா இவனை? யாரா தூக்கத்தில் எழுப்பி பேரு கேட்டிருக்காரு. சொல்ல போறேன். தம்பி ரொம்ப அசைச்சு எலும்பு தன்னால பிச்சுக்கிற போகுது. அம்மாவுக்கு குலஜாமி அண்டி முனி இல்லை அந்த தடி இருக்கிற. இங்கே வாடா, பேர் சொல்ல போறேன்டா. அப்பாவுக்கு குலஜாமி மதகுபட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் ரெட்டப்பண்ண முனியாண்டி. தம்பி அனாதைன்னு ரசிச்சிருவாங்க. இங்கே வா. நீங்கள் 3 பேர் சீரில்லாமல். உலகம் மோசமான உலகம். நம்ம புத்தருக்கு தான் அசந்து கண்ணை முடிட்டுன்னா போச்சுன்றாங்க. நம்மளதான் மானாமதிலிருந்து மாற்று வண்டி கட்டிய வண்டி கட்டி 15,000 வண்டி 30,000 மாடு. தெரியுமே. 15,000 சரியா சொல்லலைன்னா 15,333 வண்டின்னு சொல்லலாம். முனியாண்டி வாக்கு சொன்னா சொன்னதான்டா. சரி அப்படியே இருக்கட்டும்டா. கிடாவட்டி பொங்க வச்சு பேரு வைக்கணும்னு மதகவட்டிலிருந்து காட்டுக்குள்ள இருக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ரெட்டப்பன முனியனா. அழுகாத. மாட்டு வண்டி வரும்போது சிவகங்கை தாண்டி வரும்போது வண்டிக்கு வழி தெரியாமல் திருப்பி ராமேஸ்வரம் கடலுக்கு போயிட்டு அங்கே வண்டிக்கு வழி தெரியாமையா? சிவகங்கையில இருந்து ராமேஸ்வரம் அவ்வளோதானே 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுவாது ரோடு புரிஞ்சிருக்கும். எதிர்த்து பேசினீங்கன்னா காமாட மாட்டேன். பேசல. ராமேஸ்வரம் கடலுக்கு போன மாடு உப்பு தண்ணி நல்லா இருக்குன்னு நீஞ்சி இலங்கைக்கு போயிருச்சுடா. தாய் எங்க இருந்து எங்கடா ஒரு போச்சுக்கிறீங்க? ஐயா நான் உங்ககிட்ட அப்பயே கேட்டேனையா பேரை கேட்காதீங்கன்னு சொன்னேனே. ஏண்டாய் ஐயா ராம்நாட்டில இருந்து இலங்கைக்கு கடலுக்குள்ளே நீதி போயிருச்சாமுல. ஏயா ஊரணிக்குள்ள நீந்தினாலே மாடு வயிறு ஊதி செத்து போகும். இலங்கைக்கு போயிருச்சுன்றானியா? இதெல்லாம் எவ்வளவுயா பொய்ய கேட்கறது? பொய்ன்னு சொன்னா சம்பளத்தில் ஏற்று பார்க்குறேன். ஐயா நீ சொன்னது உண்மையா? இலங்கைக்கு அங்கிட்டு கூட போயிருக்கும்யா. சம்பளம் வேணும் ஐயா. திருப்பி மாட்ட திருப்பி
மதகு வட்டிக்கு வந்து மாட்டை கலட்டி போட்டு எல்லாரும் டீ சாப்பிடும் போது மாடு அத்துக்கிட்டு அறந்தான் ஆங்கி போயிருச்சுடா. ஐயா இது மாடு நடந்து போச்சா இல்லை பிள்ளைல ஏறி போச்சாயா? பிள்ளைல ஒன்றாலுமே அரை மணி நேரம் ஆகுமாடா? இதற்கு எனக்கு வம்பு நீ சொல்றதுக்கு நான் போட்டு போறேன். ஒரு வழியாக வண்டியை திருப்பி மதகு வட்டிலேருந்து காட்டுக்குள்ளே போகும்போது அண்ணே முனியனா காணாமுன்னு எங்கள் கலவி தலையை விரித்து போட்டு சாமியை ஆடி சொல்கிறா, இந்த கல்லுருவத்தில் இருக்கிறதாண்டைய முனியாண்டின்னு. கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க, சேலம் 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலு கல். எங்கேருந்துடா சேலம்? இந்த காதை வாங்கி தழுப்புறதுக்கு 4 பேரை பிடிச்சிக்கிட்டு திருப்பி கல்லை புரட்டி ஊன்றாங்க. கானாடு காத்தேன் 7 கிலோமீட்ரு. காரைக்குடி கானாடு காத்தேன் எந்த மாவட்டத்தில் இருக்கு? எகனையா இருக்கு. மதுரை மாவட்டம் உஜிலம்பட்டி வட்டம் தொண்டி தாலுகா மானாமதுரை ஊராட்சிக்கு உட்பட்டது. ஏலே நீ சொன்னதே 4 மாவட்டத்தை சொல்லியிருக்கடா, இது ஒரு மாவட்டம் இல்லடா. முனியாண்டி அருள் பிடிச்சி எரிஞ்சதாண்டா எதிர்த்து பேசுறியாடா? எதிர்த்து பேசல, நீ சொன்னதுக்கு சரி போட்டுட்டேன், காசை குறைச்சிடாத. சரின்ட்டு மயிலுக்கல்லுன்னு சொல்லிட்டேன். அங்கிட்ட அண்ணே முனியில் கருங்கல்ல உட்காந்துருக்கேன். அம்புட்டு பேர் 15,000 வண்டி கட்டி 30,000 மாடு ஓட்டி 97,000 ஆளுக வண்டியில் போய் பொங்கப்பானையை மறந்துட்டாங்கடா. பொங்கப்பானை வாங்குறதுக்கு போகிறாங்கடா. எக்மோர் ஐயா இங்க இருந்து 15,000 வண்டியை போட்டி 30,000 மாடை போட்டி 97,000 ஆளுகள்லாம் பொங்க வைக்க போனவங்க பொங்கப்பானையை மறந்துட்டு கட்டின் கேமரா கட்டின் அரளிக்கோட்டையில் 3 லட்சம் செலவு பண்ணதை ஒத்த வார்த்தையில் நிறுத்திட்டு போயிட்டானே இந்த ஈர்வழி முண்டை. பொங்கப்பானை வாங்க சென்னை எக்மோருக்கு போகும்போது இத்தனை 1000 பேர் வந்திருக்காங்கன்னு எங்கள் கிளம்பியும் பார்த்து பானை வாங்கினாராம். அரைப்பொடி அரிசி வேகிற மாதிரி பானையை கொண்டுட்டு வரும்போது மதுரையில் பானை நெளிஞ்சு ஓச்சுப்பா. பானையை நெலுவெடுக்க போகிறாங்கப்பா நெல்சன் புதூர். எக்குமாருக்கு போனவங்க புதுக்கோட்டையை தாண்டி திருப்பத்தூரில் இறங்கியிருக்கலாம். இங்கேருந்து மதுரைக்கு எதுக்கு போனாங்க? வண்டி கூகுள் மேப்பில் மாற்றி காட்டிருச்சு. அப்போ எதெல்லாம் நோத்தா விட்டு கூகுள் மேப்பு நம்புறியா நம்பலையா? நம்பிட்டேன் காசை குறைச்சிடாத. ஒரு வழியா இங்கே வந்து நம்ம அண்ணே முனியனை பொங்க வைக்க போகும்போது தீப்பெட்டியே இல்லை. தீப்பெட்டி வாங்க போகிறாங்கப்பா திமிங்கல நல்லூர். எங்கிட்ட இருக்குது ஊர்ல தீப்பெட்டி இல்லைன்னு சொல்றானே. ஏன் 97,000 பேர்ல ஒருத்தவோட பீலி குடிக்கிறையா? இப்படி எல்லாம் பேசுனா அப்புறம் நான் நல்லா தானே கேட்பனியா? தீப்பெட்டியை வாங்கிட்டு வரும்போது மானாமதுரையில் மழை பெஞ்சு பொட்டி நனைஞ்சு போச்சுடா. காய போகிறதுக்கு போகிறாங்கப்பா கருவத்தூர் விருசா லாங்கு புதூர். விருசா லாங்கு புதூர் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஊர். அதுதானடா எனக்கும் தெரியுமுடா விருசா லாங்கு. ஐயா இங்க எல்லாம் வெயில் அடிக்காதா? இல்லை அங்கே வெயில் அடிக்குமா? விருசா லாங்கில் போய் பார்த்தா விரிச்சு விட முடியுமா? நீ சொன்னதெல்லாம் உண்மை, சொல்லுவது உண்மை. நான் சத்தியம் பண்ணிட்டேன், நீ காசை குறைச்சிடாத. வந்து அடுப்பை பற்றி பொங்க பானையில் உலை ஒதிக்குது சாமி. பானை பொங்கும் போது குலவை ஓட தெரியாமல் அழுகிறாங்க. குலவை ஓடுற கிளவியை ஏற்றுறதுக்கு போகிறாங்கப்பா தொண்டிக்கு பக்கத்தில் உள்ள பலகாடப்பநல்லூர். தொண்டிக்கு பக்கத்தில் ஐயா அது நான் ஒரு அளவுக்கு காசு கூட எனக்கு வேணாம். நான் காசு வாங்கிட்டேன் 2,500 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டாங்க. எனக்கு போதும் அது சம்பளம். நீ இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது. அதை விட பலகாடை பண்ணலூர் மேலபுரம் பலகை அடைச்சிட்டாங்களா? ஏன் ஒரு அளவு இல்லையாடா பொய் சொல்கிறதுக்கு? கொஞ்சமாக நானும் எத்தனைக்கு நீ பொய் சொல்கிறதுக்கு நான் போட முடியும். சரி சரி அறுபடி சொல்கிறேன். ஆமாம் அருகு மயிலில் ஒழிக்குது. ஒரு வழியா குலவோட கிளவியை தூக்கிட்டு வர சாமி கொலவளத்துல வாயுல விட்டு ஆட்டோ
தம்பி நானாவது தாங்கி பிடிச்சேன்னா நீயாவது தாங்கி பிடிச்சிருவேன். விட்டேன்னா குறுக்கு தெருத்து போயிடும். ஏப்பா ஏப்பா முனியனை எதிர்த்து என் முனியனுக்கு வாயில் விரல விட்டு கொலை ஓடுவேன். வாயில் விரல இல்லை இதை விடட்டா வாயில். எப்போ எரிஞ்சதாப்பா எரிஞ்சு நான் அண்ணே முனி வந்திருக்கேன் கேட்குறத கேள்றான். அப்பா 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 அதை தான்ப்பா கேட்கணும்னு நினச்சேன். அண்ணன் முனியாண்டி ஐயா எரிஞ்சதுதான். ஐயா எரியாதீங்க. எது எரிஞ்சா செதறி போயிடும். கையில் விடுங்க. இந்த கொடுக்குற சம்பளத்தில் ஏதாவது சேர்த்து கொடுக்கலாமா? கொஞ்சம் இரு, லேசாக மலை ஏற மாதிரி இருக்கு. அது அப்பவே பொங்க வைக்க வந்தவங்க ஒரு வழியா அரிசி கொதிக்குதுரா. மண்டவளத்தை மறந்துட்டாங்க. மண்டவெல்லாம் வாங்குறதுக்கு போறாங்கப்பா. மாடு வெஞ்ச சித்தர் லாங். அப்படி ஒரு ஊர்லாம் கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லைப்பா நான். சித்தர்லாம் அவன் மேல எனக்கு கோபமே இல்லை. கோபம் போல எனக்கு உங்க மேல. ஏன் என்ன மேல் கோபம்? அவன்கிட்ட போய் எதுக்கு பேரை கேட்டீங்க? என்னையா பேரை கேட்டோம்னா எந்தெந்த ஊரே சொல்றான் ஐயா. சரி இப்ப மண்டவல்ல வாங்க எந்த ஊர் போனாங்க? சொன்னது தெரியாது மறந்தாச்சு ஊரை. சாமி எரிஞ்சதானே ஐயா சொல்ல தெரியாது. சொல்ல மாட்டேன் ஒரு தடவை சொல்லு. ஏன் அதுக்கு மேலே சொல்ல மண்டபம்லாம் வாங்கிட்டு வந்து எந்த ஊர்ல அண்ணாங்க வாங்கிட்டாங்களா? வாங்கியாச்சு தம்பி. வாங்கிட்டாங்க காசை வெட்டி போட்டுருவேன். ஐயோ வாங்கிட்டாங்க. காசை வெட்டி போட்டோம். ஒரு வழியா பொங்க வச்சு இறக்கி புறா பேத்துக்கு உள்ள சண்டை வந்துருச்சு. பொங்கல்ல கிசுமுசு பழம் போடலை. என்ன பழம்? கிசுமுசு பழம் வாங்குறதுக்காக போறாங்கப்பா. போயிட்டு வரீங்க எனக்கு ஐயா கிசுமுசு பழம் வாங்க கிரு. யூடியூப்ல எடுத்துட்டு போங்கப்பா. போதும் அதான் போதும். நாடகம் பார்த்ததான் போதும். நீங்க போங்க. நீங்க போய் சேனா இப்படியெல்லாம் இதெல்லாம் போய் நம்ம கேட்டு கிருக்கு போனானு கிருக்கு. ஐயோ ஆண்டவா. அப்ப மைச்சட்டை அவுக்குறீங்களா? அவர் ஏற்கனவே ஒரு வழியா கிசுமுசு பழம் வாங்கிட்டு வந்து பொங்கல்ல ஓட்டு கிண்டி கிடா வெட்டணும். வந்துட்டேன். கிடா வெட்டும் போது அருள்போடு வச்சு மஞ்சப்பாலை ஊற்றும் போது குனிஞ்சு வாக்குறாரு. அதை பொட்டையாட தூக்கிட்டு வந்துட்டாங்க. கெடா பிடிக்க போனவே வேண்டாம். அங்கே பிடிச்சி பார்த்து தூக்கலையா? திருப்பி கெடா பிடிக்க போறாங்கப்பா. எதுக்கம் என்ன எதுக்கம்? ஊரு மானாமரம் பக்கத்துல. ஆமா வாயை திறந்து எல்லாம் ஊருதேன். இல்ல மானாமரில இருந்து ஆனா தொண்டியில பக்கத்துல. என்ன ஊர் சொன்னீங்க? ஒரு பேர் எதுக்கம். எதுக்கம் எதுக்க முடியும், குறுக்க முடியும், வடக்க முடியும். ஏதாவது அடிச்சு விடு அது காதா பணமா அடிச்சு விடு. ஒரு வழியா கெடாய வாங்கிட்டு வந்து வெட்டும் போதும் மஞ்சப்பாலுக்கு பதிலாக மிளகாத்தூளை கலந்து ஊற்றிட்டாங்க. வெட்ட போனால் பூஜா ஆரி வெதரில் வாங்கிச்சு. அவங்க மதர் சண்டைக்கு வந்துருச்சு. மதர் அந்த பூஜா ஆரி எந்த ஊருன்னா எந்த ஊர்? புஜா. புஜா அந்த கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்குல்ல. புஜா புஜா. அந்த புஜாவை தாண்டோன்னே அந்த குஜா. காதா போனமா அது புத்தாண்டு ஊர் இருக்கும்போது குத்தாண்டு ஒன்று ஊர் இருக்காதா? ஒரு வழியா காது ஊற்றி அப்பாடா குத்திட்டாங்க. பேர் வைக்க போறாங்க. பேர் தானே கேட்டியே? பேர் ஏன் பேர் தானே கேட்டியே? ஆமையா. அம்மாட பிறந்தது மொத்தம் 13 சின்னம்மா. 13 சின்னம்மாவில் 7ஆவது சின்னம்மா கட்டி கொடுக்கும்போது ராமலட்சுமி 2 பையன் பிறந்துச்சுல. அப்படி பிறக்கும் போதே லட்சுமணி என்ன பண்ணிட்டேன் பள்ளிக்கூடம் போகும்போது தப்பு பண்ணியானதேன். இந்த 5ஆவது சின்னம்மா வாக்கப்பட்டு போய் ஆடு மேய்க்கிறன்ட்டு வாழ மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் சந்தேகப்பட்டு விரட்டி விட்டாங்க. பிள்ளைகள் விரட்டி விட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை வந்தது. பொம்பளை பிள்ளை வளர்க்கும் போதே அந்த பிள்ளை சரியில்லைன்னு இவன் மயில தத்தெடுத்து வளர்க்கும் போதே என்னைய கேட்டேன். இந்த 13ஆவது சின்னமாக இருக்குல்ல அது வந்து வாக்கப்பட்டு போகும்போதே இவரோட 2 பிரச்சனையாகி போய் அதுக்கப்புறம் 3 மாதத்தில் தங்கி ஒரு பிள்ளையை கலைச்சாங்க. கலைக்கும் போதே அதுக்கப்புறம் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் வரைஞ்சேன். அந்த பையன் காது ஊற்று போகும்போதே பெரிய பிரச்சனையாச்சு. பெரிய பிரச்சனை பண்ண இந்த கடைசி இருக்குல்ல அந்த பிள்ளை வயசுக்கு வரும்போதே அண்டாதிட்டு வரும்போது மாமங்கெல்லாம் சண்டை ஓட்டுது. மாமங்கெல்லாம் சண்டை ஓட்டும் போதே கொட்டாயில் தீயை வச்சு கொளுத்தும் போதே குடல் கூட்டில் வலிக்க விழுந்தது யார்? எங்கள் சித்தி. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க 2 பேர்த்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அவன் மையனோட இவன் மையம் சேர மாட்டான்னு, இவன் மையனோட அவன் சேர மாட்டான்னு, இவன் மகளை அவன் தர மாட்டான்னு இவங்களுக்குள்ள சண்டமாயிட்டு சரி சொந்தத்தில் வேணாம் அந்நியத்தில் போய் பொண்ணு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டி சேர்ந்து போகும்போதே வண்டி கவுந்தது. வண்டி கவரும் போதே அவன் கீராட்டை இது ஒன்றே ஆட்டும் போதே இவன் செருப்புட்டை கடிச்சு அடிச்சது. செருப்புட்டை கடிச்சு அடிக்கும் போதே திருப்பி வந்து எங்கள் சித்தியோட மையன் இருக்கான்ல சித்தியோட மையன் அவன் கடைசி பையன் அவன் பேர் வந்து ராகுல். ஐயா இப்போ அவன் பேர் தான் சொல்கிறேன் ராகுல். இப்பயும் இவன் பேரை சொல்லலை. இப்போதான் சித்தி மையன் பேரை சொல்லியிருக்கியா?
என் பேரை கேட்காது. பேரை சொல்லியா? சாமி சும்மா இருங்க சாமி. என்னடா நீங்க பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? பெரங்கைட்ட அடிச்சு புடுவேன் தம்பி. டேய் அவன உங்களை போய் பேரை சொல்லியா? ஐயா வேணா ஐயா. பேரை சொல்லிட்டுமியா? பேரை மாட்டு டேய் ஆட்டு வண்டி போட்டவனா ஆட்டு ஆமா, வண்டி பேரை சொல்லியா? இருங்க சாமி. இந்த நாடகத்துக்கு இல்ல, இந்த கிராமத்துக்கு அரளிக்கோட்டைக்கு இந்த திருவிழாவுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சோம் இது வரைக்கும். சரி, அந்த பணத்தை பூரா நான் பண்ணைக்கு இருந்து கூட கட்டுறேன். பலே பலே. ஆமா சாமி. ரோசக்கரையா? ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த இப்போ சொன்னீங்கல்ல அது அப்படியே ஒரு வட்டம் திருப்பி சொல்லுங்க. எப்படி சொல்லுவேன்? தெரியாது இல்லையா? என்னப்பா? அடிக்க அந்த தெரியாத மறைக்கிறதுக்கு ஆடுற மாதிரி சாமி அந்த மாதிரி. யாருன்னு கேள்ப்பா. தெரியாத மறைக்கிறதுக்கு வந்தது யாருப்பா? காத்து அடிக்குதா? சூங்குறா. யாருன்னு கேட்டீங்களே, அந்த அப்பா பிள்ளையாரு. பிள்ளையார் பக்கத்துல இல்ல நிக்குது. பேரை சொல்லுவியா? என் பேரு கிள்ளி வளவேன். எங்க அண்ணன் பேரு குருதி கண்ணன். என் தங்கச்சி வள்ளி. அடுத்த பெண்மகள் எங்களுடைய ஆள். உனக்கெல்லாம் ஒரு ஆளு. ஏன் நீ வேணா ஒட்டிக்கிறீங்களா? எனக்கு தேவை கிடையாது. நன்றி. எப்படி பெண்களுடைய பெயர்கள்? வள்ளி. அடுத்த பெண்மகள் குள்ளி. ஆம். நீங்க அந்த வள்ளிங்கிற பெண்மகளை அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். அந்த பிள்ளை எங்க ஆளு. ஓ, அந்த பிள்ளை அழைக்கிறியா? அழைச்சிட்டு வரவா? அழைச்சாந்து விடு. சே, அழைச்சாந்து விடு. அழைச்சாந்து விடு. அருமையான சாமி. ஏன்னா அந்த அவங்க நாட்டில் அவளை மரியாதையத்தை பேசுவா. அழைத்து வாருங்கள் என்று சொன்னான். நான் இவரை என்னமோ நினைத்து விட்டேன். அண்ணா நாடி கட்டு முண்டை. நான் பயந்து போனேன். தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, அழைத்து வாருங்கள் என்றால் மரியாதையான சொல்லுன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. நான் சின்ன வயதுலேருந்து ஐயா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறார். அழைத்து வாருங்கள், சாப்பிடுங்கள், பருகுங்கள், உண்ணுங்கள், அது மாதிரி. ஐயா உண்ணுங்கள். ஆனா அவர் அழைத்ததில் காரணம் என்னன்னு தெரியுமா? என்ன காரணம்? அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரிகிறாய்? அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்றார். ஆத்தாடி, ஈரக்குலை கருகுதே, ரத்தம் கொப்புளிக்குதே. ஈரக்குலை கருகுனா சுட்டு நாளைக்கு மானாமதுல பெருங்கொண்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டியது. ஐயா, ஈரக்குலை கருகுனா சுட்டு தும்போம், ரத்தம் கொதிச்சா அவிச்சு தும்போம். ஆமா, எதுக்கு கருகுன்னா இனிமே தான் நம்மளுக்கு சம்பாத்தியம் கூட போகுது. என்ன சம்பாத்தியம்? கூட்டியாந்து விட்டுட்டு நம்ம காசு வாங்கிட்டு போக வேண்டியதானே. ஆஃபீஸ் திறப்போம். சிவகங்கை, மானாமதுரை, மதவட்டி, ஒக்கூர் எல்லாமே எம்கேஆர் கப்ளிங் ஆஃபீஸ். அன்னைக்கான இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் 3-5 கப்ளிங். ஏய், நீ தான் ரூம் சுத்தம் பண்ணுறவர், இவர் தான் டோக்கன் கொடுக்குறவர். அண்ணே நமக்குண்ணே. அண்ணா நீ மேனேஜ்மெண்ட் எல்லாமே, நீ ஆளுகளை வெளியில இருந்து ஆளுகளை கொண்டு வந்து வச்சுட்டு ஆளுகளை டாடாஜி டிரைவர் கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்திட்ட எப்பிடவே குட்டிக்கிளி போல வந்தவடானா ஒரு நாளும் பிரியாத எந்த நந்தா பாண்டியனே எப்பிடவே எந்த பிரிந்தோமடா 2 பேரும் எங்க வாய வச்சு அழுகிறியா? என்ன அது சைக்கிளுக்கு பம்பு அடிக்கிற மாதிரி இருக்கு. வெண்ணமே திருந்த மாட்டான்டா கடையில். நீ வந்து எங்க தாய் நின்ற ஏன் நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்க பாடலும் நீ வாடி ஏ ரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாடு நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்க பாடலும் நீ வாடு சித்திர திருவிழா தேரோடுது நீ வாடி அடி சின்ன கிளியே அஞ்சுதமே நீ வாடி ஓ ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாடு நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்க பாடலும் நீ வாடு. சரியா போச்சு. டேய் நீ எதை பாக்குற? முகத்தை பார்த்து பேசுப்பா. ஏன் அவன் ஊழ வாடகைக்கு வருவேன். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? சாமியார் வந்திருக்கார் நம்ம இடத்துக்கு. ஆமா. பாத்தீங்களா? டேய் அப்பா நீங்க வேணும்னா காரைக்குடி ஜெகன் லாட்ஜுக்கு போறீங்களா? ஒரு ஒரு அறதான் பிறகு போய் வாங்க சாமி. பிள்ளார் பட்டி இருநிதம்பா கணேசா கர்ண வச்சா நான் இருப்பா அசுகஜா ஆத்தோரா அரஜமர். வணக்கம் சாமி. பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமா?
ஏன் வெறுத்து போறாங்க ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க. காசு கொடுத்து சாமி ஒரு சட்டை தச்சு போட சொல்லுவோம். எனக்கு என்ன சங்கட்டமா இருக்காரோ. அவன் சொன்னதுக்கு என்ன இதை பிடுங்குறிய? அவன் தானே சொன்னேன் உங்க மடுவாயா? என் தங்கச்சி இருக்கு. தங்கச்சி ஒரு பாட்டால சொல்லி அழைச்சே நான் வரம் கேட்டு கண்ணு முழுச்சே பாட்டால சொல்லி வரம் கேட்டு கண்ணு முழுச்சே ஆடி ஆத்தாடி ஒன்ன நினைச்சே ஒரு அன்பால வெட்டு வந்த சொன்னங்க. அவரை கொல்லதான் போறப்ப பாருவே. ஐயோ அவரை நம்பி குடும்பம் பாவம் எலும்பு தோலுமா இருக்காரு அவரு. ஒரு மலைக்கு வந்த சொன்னங்க உண்மை எனக்கு வெள்ளம் என் பாட்டால சொல்லி அழைச்சே ஒரு வரம் கேட்டு கண்ணு முழுச்சே. நாதாரோ இல்லாத அந்தரத்து வாடம் ஆடனா கூட சீராத நாட்டு முறை காணோம். ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே அது சொன்னாலும் மாறாது இது சோதம் மாறாது. நான் பாடாத பாட்டுகளில் கேட்காத ஆட்கள் விண்ணே நூறாண்டு காலம் நல்லா அண்ணா அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார். எவரு? சர்பத்து கம்பெனி ஓனர். சர்பத்து கம்பெனி ஓனர் இங்க எதுக்கு வந்தாரு? பிரம்மா மயன். பிரம்மா மகன் யார் அவர்? நாசர். நாசரா? அவர் இல்லையா நாரதர். நாரதர். ஆமா. அவர் இங்க நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க, நிறைய கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம்மா கொடுத்து வச்சேன், லேசா மலிங்கி வச்சிருக்காரு. நாரதர் உங்களை பார்த்தாரா? பார்த்தாரு. அவர் நல்லா இருக்காரா? ஏன் என்ன பண்ண போற? ஊதி ஊற்றி பற்ற வைக்க போறியா? இல்ல உங்களை பார்த்தாரு, அவர் பார்த்தாரு, எப்படி மனசு? சாந்தமான முனி. அப்படியா? வர்றார் சாமி. சாமி அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். சாமி தூங்கிட்டாரு. அப்படியே இருக்கிறது. வரவேடு வரவேடு சுவாமி. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு, வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. வர வேண்டும் சாமி வர வேண்டும்.